அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அதிவேக உலகத்தில் நாம் தினமும் நேரத்தை கடப்பதற்கு சில வேடிக்கை, கேளிக்கை போன்ற பதிவுகளை வாடிக்கையாக சமூக வலைதளத்தில் கண்டு ரசிக்கிறோம். ஆனால் நமக்கு முன் வாழ்ந்த, சாதித்த நம் முன்னோர்களைப் பற்றி, அதாவது ரிஷிகள், ஞானிகள், மகான்கள், தேவர்கள், விஞ்ஞானிகள் இது போன்ற அற்புதம் படைத்தவர்களின் வரலாற்றைப் பற்றி நாம் படிக்க மறந்து போகிறோம். அதை உங்களுக்கு நினைவுபடுத்தவே இந்த பதிவு. இந்த பதிவை நீங்கள் உங்கள் கண்களை மூடி முழு கவனத்துடன் உங்கள் செவி வழிகளில் கேட்பதினால் இதுபோன்ற வரலாற்று பதிவுகள் உங்க மனதில் ஆழமாக பதியும். இதில் நாம் அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் இயற்றிய பாடல், அந்த பாடல் வழியாக அவர் சொல்லும் கருத்து, அதன் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நம் வரலாற்று ஆதாரங்களில் அவர் 14ஆம் நூற்றாண்டு இறுதி முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது கிபி 3370 மற்றும் கிபி 1450 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் பிறந்த இடம் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயில் பகுதி ஆகும். தாயை சிறுவயதிலேயே இழந்து தன் தமக்கையால் செல்லமாக வளர்க்கப்பட்டார். தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் புலமை பெற்றவர். அருணகிரிநாதர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக சிறந்த முருக பக்தரும் பாடலாசிரியரும் ஆவார். அவர் திருப்புகழ் என்னும் புகழ்பெற்ற பக்தி நூலை இயற்றியவர். பெரும்பாலும் புராண கதைகள், தலபுராணங்கள், தேவாரம், திருக்குறள், திருமந்திரம் போன்ற நூல்களை நன்கு அறிந்திருந்தார். இளமை காலத்தில் அவர் இன்ப வாழ்க்கையில் மூழ்கினார் என்று புராண கதைகள் கூறுகின்றன. தமக்கை தன் சம்பாத்தியத்தை எல்லாம் தம்பிக்காக செலவழித்து அவரை மகிழ்வித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இளமையில் தவறான பாதையில் சென்று பின்னர் அவருக்கு உடல் நலம் குன்றி தொழுநோய் ஏற்பட்டு இதனால் மனமுடைந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கோபுர உச்சியிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயன்றார் என்று வரலாறு கூறப்படுகிறது. அப்போது முருகப்பெருமான் குழந்தை வடிவில், அதாவது அருள் வடிவில் தோன்றி அவரை தம் கரங்களால் தாங்கினார் என்று கூறப்படுகிறது. பின்னர் முருகனின் அருளால் திரு கைலாய ஞானகுருவாக மாறியதாக கூறப்படுகிறது. தொழுநோய் நீங்கி குணமடைந்து பக்தி ஞானம் பெற்று முருக பக்தியில் மூழ்கினார் என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமான் அவரது நாவில் சரவணபவா என்ற 6 எழுத்து மந்திரத்தை எழுதி அருள் புரிந்தார். இதன் பின் அவர் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும் என்ற தொடங்கும் முதல் திருப்புகழ் பாடலை இயற்றினார். முருகனின் அருளால் பக்தி ஞானம் பெற்ற அருணகிரிநாதர் தென்னிந்தியா முழுவதும், அதாவது தமிழ்நாடு, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து முருகனை போற்றி பாடினார். அவர் இயற்றிய திருப்புகழ் மொத்தம் 16,000 பாடல்கள் கொண்டவை என கூறப்படுகிறது. அதில் சுமார் 1307 பாடல்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. திருப்புகழ் பாடலின் சிறப்பு அதன் நுட்பமான சந்த அமைப்பில் உள்ளது. அதாவது சிக்கலான இசை அமைப்பு கொண்டவை. அதாவது தத் தத் தன தத் தத் தன தன போன்ற சந்த அமைப்புகள் பாடல்களின் தொடக்கத்திலும் இடையிலும் காணப்படும். இதன் ஒவ்வொரு பாடலும் குறிப்பிட்ட தலத்திலுள்ள முருகனை 8 வகைகளில் புகழ்ந்து பாடப்படும் பதிக மரபை கொண்டுள்ளது. இவை கீர்த்தனைகள் போல் அன்றி மாத்திரைகள் மற்றும் ஒலிப்பும் கால அளவை கொண்டுள்ளன. இந்த இசையில் இலக்கியம், பக்தி, தத்துவம், நீதி ஆகியவற்றை இணைத்தவை. அருணகிரிநாதர் திருப்புகழ் இயற்றிய முக்கிய நூல்கள் திருப்புகழ், கந்தரந்தாதி, கந்தர லங்காரம், கந்தர அனுபூதி ஆகியவை ஆகும். இவற்றுடன் திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழுகூற்றிருக்கை போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். இவற்றில் திருப்புகழ் மிகவும் புகழ்பெற்றது. அருணகிரிநாதர் திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை உள்ளிட்ட அறுபடை வீடுகளும் இலங்கையில் கதிராகமம், திருக்கோணமலை போன்ற இடங்களில் பாடியுள்ளார். தமிழ் இசைமரபில் திருப்புகழ் மிக முக்கிய இடம் வகிக்கிறது. பக்தி இசை, தத்துவம், நீதி ஆகியவற்றை அவரின் பாடலில் அழகாக இணைத்தவர். கருணைக்கு அருணகிரி பெயர் வர காரணம், ஒருமுறை வில்லிபுத்தூராருடன் ஏற்பட்ட புலமை போட்டியில் அருணகிரிநாதர் தனது தவறை உணர்ந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அருணகிரிநாதரின் கருணையைக் கண்டு வில்லிபுத்தூரார் அவரை வணங்கினார். வில்லிபுத்தூராருடன் புலமை போட்டி. வில்லிபுத்தூரார் தமிழில் மகாபாரதத்தை வழங்கிய மிக முக்கிய புலவர்களில் ஒருவர். இவர் போன்றவர்களுடன் போட்டிகள் மற்றும் அன்றைய மகாராஜாவின் அரச சபையில் முருகன் தரிசனம் காட்டிய கதைகள் புராணத்தில் உள்ளன. அருணகிரிநாதர் தன் இன்ப வாழ்க்கையிலிருந்து ஞானத்துக்கு சென்ற ஒரு மாபெரும் ஞானியாவர். இதுவே அவரின் வாழ்க்கை மாற்றத்தின் கதையாகும்.
அவரது பாடல்கள் இன்றும் முருக பக்தர்களால் தினமும் பாடப்பட்டு ஆன்மாவை உயர்த்துகின்றன. அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடலை நாம் தினமும் பாடுவோம், கடவுளை மனதார பக்தியுடன் வணங்குவோம். மேலும் இதுபோல் சுவாரஸ்ய பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.